ஹலோ எவ்ரிவன், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி ஃப்ரைடே காலையில் 5 o'clockலாம் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் என்னோடய ஒர்க்லாம் முடிச்சுட்டு பூஜையில் முடிச்சுட்டு கொஞ்சம் வெயிட்டில் தான் இருந்தேன். ஏன்னா நைட்டு சின்ன பாப்பா சொல்லிட்டா காலையில் நான் வந்ததுக்கப்புறம் தான் நீ சமையல் பண்ண ஆரம்பிக்கணுமா. இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு ஒரு ரைஸ் கொண்டு வந்திருந்தாங்க. நான் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். டேஸ்ட்டு நல்லா இருந்தது. நான் மசாலா சொல்கிறேன், நீ அதே மாதிரி பண்ணுமா அப்படின்னா என்ன பண்ணேன்னா ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு அதில் ஆனியன், அப்புறம் கேப்சிகம், கேரட், பீன்ஸ் இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம வதக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறம் கரம் மசால், கறி மசால் போட சொன்னால் என்கிட்ட அது இல்லை அப்படிங்கிறதுனால சிக்கன் சில்லி பவுட்ரு இருக்கு இல்லையா, நான் எப்போவும் யூஸ் பண்ணுவேன் அந்த நவீன் பிராண்ட் பவுட்ரு, அந்த பவுட்ரு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டேன், ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன். அது கூட கொஞ்சம் மேகி மாதிரியும் இருந்ததுமா, அதில் மேகி மசாலா நம்ம வச்சுருக்கோம்ல அது போட்டுக்கலாம். இது நம்ம பொரியலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, என்றைக்காவது ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த மசாலா கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன், அந்த ஒரு பேக்கெட் போட்டுக்கிட்டேன். அதையும் போட்டு நான் கொஞ்சம் உதிரியாக ஒயிட் ரைஸ் சால்ட்டு போட்டு தான் வடிச்சிருந்தேன். அதையும் அது கூட ஆட் பண்ணிட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சாப்பாடையும் அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கருவேப்பிலை மல்லியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அது மேகி அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி டேஸ்ட் நல்லா இருந்தது. ரைஸ் கூட ஒரு 4 சொட்டு லெமன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, இந்த டேஸ்ட் ரொம்ப செம. அதுலேயே அவள் ரூல்ஸ் போட்டிருந்தா, நான் குளிச்சுட்டு நான் தான் ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன், அது எப்படி இருக்குதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி எப்படியோ அது கொடுமையாக இல்லை, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டே நான் கொஞ்சம் மனசை நிம்மதியாக்கிக்கிட்டேன். அப்புறம் இன்றைக்கி பெரிய பொண்ணு கொஞ்சம் சீக்கிரமாகவே குளிச்சுட்டா. அவளோட ஒர்க்கு தான் அந்த அயன் பண்ணுற ஒர்க்கு. என்றைக்காவது ஒரு நாள் இந்த தங்கச்சிங்க வேலை பார்த்துட்டு கொஞ்சம் பெரியவங்களுக்கு கொஞ்சம் பேர் வாங்கி கொடுப்பாங்க தெரியுமா, அந்த வேலை தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடந்ததுங்க. என்றைக்குமே பெரியவ தான் அயன் பண்ணி கொடுப்பா. இன்றைக்கி அவள் குளிச்சுட்டேன் அப்படிங்கிறதுக்காக அயன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா, எனக்கு வேர்க்கும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஒரு நாள் அவள் அயன் பண்ணிவிட்டு அவங்க அப்பா வர்ற நேரத்துக்கு அதுவும் அவள் அயன் பண்ணிட்டா. அவங்க அப்பா பார்த்துட்டு பற்றியா சின்ன பிள்ளைக்கு இருக்கிற அக்கறை உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறுசுங்க பெருசுக்கு வாங்கி கொடுங்க தெரியுமா, அந்த மாதிரி நான் நிறைய வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி தாங்க இன்றைக்கும் நடந்துச்சு. அப்புறம் இன்றைக்கி குழந்தைங்க டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் தாங்கம்மான்னு கேட்டதுனால கொஞ்சம் ஸ்வீட்டும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வச்சு கொடுத்தாச்சுங்க. இந்த வீடியோ தான் அவ்வளோ தான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி